කල්තබන අවස්ථාවේ යෝජනාව. அதன்போது பிரதி சபாநாயகர்கள் சொல்கிறார்கள், சபையை ஒத்திவைக்கும் நேரத்திலே வைக்கப்படுகின்ற பிரேரணை. ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අර්ජුන මහතා ඔබට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, உங்களுக்கு 7 நிமிடங்கள் அளவான நேரம் தரப்படுகிறது என்று சொல்கிறார். நன்றி என்று சொல்கிறேன். Good afternoon everybody. අපි හැමෝම දන්නවා ඩොක්ටර්ස්ලා කියන්නේ නෝබල් ප්‍රොෆෙෂන් කියලා. මම හොඳටම දන්නවා ওই පැත්තේ මම හිතන්නේ ඩොක්ටර්ස්ලා 16ක් ඉන්නවා. මේ පැත්තේ මම හිතන්නේ 4 දෙනෙක් ඉන්නවා. අපේ රටේ 2020 அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வைத்தியர்கள் என்பது மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகின்ற ஒரு தொழிலாகும். உங்களுடைய பக்கம் நான் நினைக்கிறேன் 16 டாக்டர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் எங்களுடைய எதிர்க்கட்சியிலே 4 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். තුන 22 මම ඕගොල්ලෝගේ කවදාත් ඕගොල්ලෝගේ පර්සනලි අත්ති කරන්නේ මම කියන්නේ 2022 23 அப்படின்னு சொல்கிறேன். உங்களை நான் யாருமே ஒரு நாளுமே பர்சனலாக தாக்குவது என்னுடைய காரணம், என்னுடைய தேவை ஒன்றும் இல்லை. තුන තිබ්බ ඉකොනොමික් ටර්ම් එකක් ගත්තොත් නැත්නම් අපේ පොලිටිකල් ඉන්ස්ටේබිලිටි එකක් ගත්තොත් ඒ කාලේ අපේ ඩොක්ටර්ස්ලා ඔක්කොම අපේ රට ඉඳන් පිටරටවල යන්න පටන් ගත්තා. ඩොක්ටර්ස්ලා විතර නෙවෙයි, නර්සස්ලා පවා යන්න පටන් ගත්තා. அப்போது சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் 2021-2022 காலப்பகுதியிலே எங்களுடைய நாட்டிலிருந்து வைத்தியர்கள் உட்பட தாதியர்கள் உட்பட எல்லாருமே வெளிநாட்டுக்கு போவதற்கு ஆரம்பித்தார். முக்கியமான காரணம் எங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நாடொன்றாக மாறியிருந்த இலங்கை, அது தவிர பொருளாதாரத்திலே வங்குரோத்து நாடாக அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு. එතකොට සාමාන්‍යයෙන් ඩොක්ටර් කෙනෙකුට අපි ඩොක්ටර් කෙනෙක් හදන්න අපේ රටින් normal MBBS ඩොක්ටර් කෙනෙක් හදන්න නම් සාමාන්‍යයෙන් මිලියන් 7ක් ඉන්නා මිලියන් 128ක් වෙනකන් එක එක යුනිවර්සිටි වල වේදම තියෙනවා කියලා. அப்போது நான் சொன்னேன், சாதாரணமாக ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியர் ஒருவரை, அதில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று விட்டிருக்கிறேன் சிங்களத்திலே, சாதாரணமாக ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியர் ஒன்றை எங்களுடைய நாட்டிலே உருவாக்குவதாக இருந்தால் அது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு வேறுபடும். உதாரணத்துக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பு வேறு, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பு வேறு, அதே மாதிரி ரஜனட்டையோ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோ அல்லது அது அவருடைய மதிப்பு வேறு. சாதாரணமாக 7 மில்லியன் ஹாத்தா கண்டால் 7 மில்லியனிலிருந்து 70 லட்சத்திலிருந்து 128 மில்லியன் என்று மாறி சொல்லியிருக்கிறேன், 128 லட்சம் வரைக்கும் அவர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் வைத்தியருக்காக செலவிடுகின்ற மொத்த தொகை. ඒගොල්ලෝ ගණන් කරලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් කන්සල්ටන්ට් කෙනෙක් එහෙම normal ડોක්ටර් කෙනෙක් අපි A level ඉඳන් ડોක්ටර් කෙනෙක් වෙන්න අපිට සාමාන්‍යයෙන් අවුරුදු 15ක් යනවා. එහෙම යනකොට අපිට මිලියන් 15යි ලක්ෂ 150ට වඩා ලක්ෂ 180 ගාණක් වෙනකන් අපිට වෙන් වෙනවා. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு வைத்தியர் ஒரு கன்சல்டனாக வருவதாக இருந்தால் 15 வருடங்கள் செலவாகும். அதற்கு எங்களுடைய நாட்டிலே 180 லட்சம் வரைக்கும் அதுக்குரிய மொத்த படிப்பு செலவினை அரசாங்கம் செலவழிக்கிறது. நாங்கள் தனிப்பட்ட வைத்தியர்கள் செலவழிக்கிறது என்பதை தவிர்த்து அரசாங்கம் செலவழிக்கின்ற தொகை 180 லட்சம் ஒரு கன்சல்டன் ஒருவருக்கு. එතකොට ඩොක්ටර්ස්ලා 2400ක් මේ රටේ දාලා ගිහිලා තියෙනවා. එතකොට අපිට ගිය අවුරුදු විතරයි අපිට බිලියන 36යි අපරාධයක් තියෙන්නේ. මේ அப்போது நான் சொல்கிறேன், எங்களுடைய நாட்டிலிருந்து 2400 டாக்டர்கள் வைத்தியர்கள் வெளியேறி போயிருக்கிறார்கள். அதனால் போன வருடம் மட்டும் எங்களுக்கு 36 பில்லியன் அல்லது 3600 மில்லியன் அல்லது 36 பில்லியன் எங்களுக்கு நட்டம் ஏற்படுகிறது எங்களுடைய நாட்டுக்கு. 3600 மில்லியன் என்றால் உங்களுக்கு அதை இன்னொரு 10ஆல் பெருக்கினால் லட்சத்துக்கு வரும். அவ்வளவு மோசமான நஷ்டம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. අවුරුදු ඩොක්ටර්ස්ලා 5000ක් යන්න ඉන්නවා කියලා අද විභක්ෂණය කිව්වා. එහෙම වුණොත් අපිට ඩොක්ටර්ස්ලා ගියොත් 5000 ගියොත් අපිට බිලියන 75ක් පාඩුවක් තියෙනවා. அப்போ நான் சொன்னேன், இந்த வருடம் 5000 வைத்தியர்கள் வெளியாலே போவதற்காக தீர்மானித்திருக்கிறார்கள், போவதற்குரியதாக உத்தேசித்திருக்கிறார்கள். அப்படியானாக இருந்தால் எங்களுக்கு பில்லியன் 75 பில்லியன், அது நான் நினைக்கிறேன் 75-80க்கு மேற்பட்ட பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் ஏற்படும். 75 பில்லியன் எனப்படுவது 75,000 மில்லியன். මම ඔබතුමාලා දන්නවා හොඳට ඩොක්ටර්ස්ලා කියන්නේ 24 hours වැඩ කරන පිරිසක්. අපිට කවදාවත් ඔන් කෝල් කියලා ගෙදර නිදාසෙන් ඉන්න බෑ. உங்களுக்கு தெரியும், வைத்தியர்கள் என்றால் 24 மணித்தியாலுமே வேலை செய்கின்ற ஒரு கூட்டம்.
எங்களுக்கு ஒன்கோல் தானே என்று போட்டு வீட்டில் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியாது ஏனென்றால் வைத்தியசாலந்து எந்த நேரமும் கோல் வரும். மச்சான் அந்த 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 ஒரு 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 பிள்ளையினுடைய நிலைமை மோசமாகிறது என்றால் முதல் பார்த்த வைத்தியர்களுக்கெல்லாம் அடிப்பார்கள் கோல். அடித்து கேட்பார்கள், மச்சான் அப்படி இருந்ததா அப்படி இருந்தால் நீ பார்க்க பேஷண்ட் ஸ்டேபிளாக இருந்ததா, அது சம்பந்தமாக சொல்கிறேன். අවුල් වුණොත් අපිට හැමදාම හොස්පිටල් කෝලයක් එනවා මචං මැනේජ්මන්ට් එක උඹ මොනවද ලියලා ගියේ අපිට කියපන් කියලා. සාමාන්‍ය ડોක්ටර්ගේ කැකුම අපිට විතරයි තේරෙන්නේ. අපිත් මේ පිරසින් ඉඳලා අපිට අපේ ඩිපියුටි මිනිස්ටර් වුණොත් එකයි අපේ මිනිස්ටර් වුණොත් එකයි හැමෝම දන්නවා ડોක්ටර්ස්ලා කොහමද අමාරුවෙන් ඉන්නේ කියලා. මේ සැරේ අපි சாதாரணமாக வைத்தியர்களுடைய வழியை இன்னொரு வைத்தியரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். பிரதி அமைச்சராக இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம், நாங்கள் எல்லாம் வைத்தியர்கள். அப்போ எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வைத்தியர்கள் வேலை செய்கிறார்கள் என்று. එක්ස්පෙක්ටේෂන් එක හිටියා මේ ආණ්ඩුවේ දෙන බජට් එකේ අපිට මොනවාරි ලැබෙයි අඩුම ගාණක් වාහනයක්වත් ගෙන්නන්න බැරි වෙයි කියලා පුළුවන් වෙයි කියලා. සාමාන්‍යයෙන් අපේ රට நாங்கள் இந்த முறை பட்ஜெட்டிலே பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் வைத்தியர்களாக. என்னென்றால் குறைந்தது ஒரு வைத்தியர்களுக்கு இந்த முறையாவது வாகனம் ஒன்றை பட்ஜெட்டிலே வரிகளற்று கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். දැන් ගත්තොත් ડોක්ටර් කෙනෙකුට ප්‍රයෝස් වාහනයක් ගන්න අවුරුදු 40ක් අපිට ඉතුරු කරන්න වෙනවා සල්ලි. සාමාන්‍යයෙන් சாதாரணமாக இப்போது இருக்கிற நிலைமையிலே 280 லட்சம் ஒரு 280 லட்சம் 300 லட்சத்துக்கு போகிறது ஒரு புது பிரயோஸ் வாகனம். அதையும் தாண்டிய விலை. அப்படியாக இருந்தால் 20 வருடங்கள் ஒரு மாதம் 50,000 ரூபா படி சேமித்தா தான் ஒரு பெரிய ஒரு ஜீப் ஒன்றை கொண்டு வர முடியும் ஒரு வைத்தியருக்கு. පෝස්ට් ග්‍රැජුවේට් ට්‍රේනිස්ලා ගත්තොත් ඒගොල්ලෝ සාමාන්‍ය හස්බන්ඩ් ඇන්ඩ් වයිෆ් වැඩ කරනවා නම් ඒගොල්ලෝට ඉතුරු ගන්න පුළුවන් මාසෙට රුපියල් 50,000යි. එතකොට ඒගොල්ලෝට අවුරුදු 20ක් වැඩ කරන්න වෙනවා පවුලට එක වාහනයක් ගෙන්නන්න. දැන් ඉන්න நம்மளுக்கு தெரியும் வைத்தியர்கள் கணவன் மனைவி இருவரும் வைத்தியர்கள் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினிஸ், அதாவது வந்து மேல்பட்ட படிப்பு படிக்கிறார்கள் என்றால் சாதாரணமாக மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா மிச்சம் பிடிக்க முடியும். அதான் உண்மை. ஏனென்றால் மொத்த வருமானமே 1,30,000 2,30,000 தான் இருக்கும். அதிலே ஒரு 50,000 தேறிக்கொள் வைப்பேன். தேராது ஒரு போதும் தேறினால் கூட 20 வருடம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இணைந்து சேர்ந்து இதை மிச்சம் பிடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும். லோன் ஒன்றை போட்டால் 20 வருஷமாவது கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் கவலை என்னவென்றால் 20 வருடத்தில் அந்த வாகனத்தின் விலை பெறுமதி எங்கேயோ போய்விடும் என்பதுதான் உண்மை. ડોක්ටර්ස්ලා පිටට යන එකට ප්‍රධාන හේතුව එකොනොමික් ඉන්ස්ටැබිලිටි. ඒ කියන්නේ ඒගොල්ලෝ ගන්න ලෝන් එකක් ගෙවන්න බැරි තමයි පිටට යන්නේ. ඔයගොල්ලෝ வைத்தியர்கள் வெளிநாட்டுக்கு எங்களுடைய நாட்டிலிருந்து போவதற்குரிய காரணம் பொருளாதார ஸ்திரமில்லாத தன்மை. அவர்கள் எடுத்த லோனை செலுத்த முடியாமல் தான் பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். හොඳටම දන්නවා සාමාන්‍ය පෝස්ට් ග්‍රැජුවේට් ට්‍රේනින් කියන්නේ MBBS වෙලා ඊට පස්සේ අවුරුදු 5ක් අවුරුදු 6ක් අවුරුදු 7ක් කාලයක දිගටම ඉගෙන ගන්නවා. එතකොට ඒගොල්ලෝට ඕටි නැහැ. ඒගොල්ලෝට ඕවර් ටයිම් ගෙවන්නේ සාමාන්‍යයෙන්. அப்போ உங்களுக்கு தெரியும் மேல்பட்ட படிக்கும் வைத்தியர்கள் ரெஜிஸ்ட்ரார் என்று சொல்வார்கள் வைத்தியசாலையிலே. அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சில நேரங்கள் 5 to 7 வருடங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு ஓவர் டைம் அல்லது எக்ஸ்ட்ரா டியூட்டி என்று சொல்லப்படுகின்ற 120 மணித்தியாலங்களையாவது எழுத விடுவதில்லை. நான் நினைக்கிறேன் குறைந்தது 80 மணித்தியாலங்கள் 90 மணித்தியாலங்கள் எழுத விடுவார்கள். அதால் ஒரு 80,000 ரூபா 70,000 ரூபா அவர்களால் பிரைவேட்டும் செல்ல முடியாது. ඕවර් ටීම් එකකින් 110යි නැත්නම් 160 වෙනකන් අඩු කරලා තමයි පේ කරන්නේ. සාමාන්‍යයෙන් ගත්තොත් එහෙම අපේ ડોක්ටර්ස්ලාට ඉන්න දෙයක් නැහැ. සාමාන්‍ය ක්වාටර්ස් ගත්තොත් අපේ අයියලා දන්නවා හොඳට ඩිපියුටි මිනිස්ටර් දන්නවා ඒගොල්ලෝට PG ට්‍රේනිස්ලාට අපේ සර්කුලර් වෙනුවට PG ට්‍රේනිස්ලාට ඉන්න දෙයක් නැහැ. ඒගොල්ලෝට වාහනයක් නැහැ. ඒගොල්ලෝට ගන්න පන්න සල්ලි නැහැ. එතකොට ඒගොල්ලෝ உங்களுக்கு தெரியும் மேல்பட்டப்ப படிக்கும் வைத்தியசாலை ஒருவருக்கு வாகனம் 30 வேண்ட முடியாது எங்களுடைய நாட்டில். அதை விட அவர்களுக்கு இருப்பதற்குரிய குவார்ட்டர்ஸ் சர்க்குலரின் அடிப்படையிலே வைத்தியசாலையிலே வழங்க முடியாது. ஆனால் சில வைத்தியசாலையிலே குவார்ட்டர்ஸை மீறி அந்த விதிகளை மீறி வழங்கியிருப்பார்கள். மனிதாபிமான அடிப்படையில் உண்மையாக அவர்கள் இருக்கிறதுக்கு இடம் வழங்க முடியாது. அவர்கள் சாப்பிடுவதற்கு கடையிலே சாப்பிட்ற எங்களுடைய வருமானம் காண என்றால் அவர்களால் பிரைவேட்டால் உழைக்க முடியாது. வருமானம் காணாது கடையிலே சாப்பிடுவதற்கு කරන පාඩම් කරන එහාට මෙහාට යන්න සල්ලි ඔක්කොම ලෝන් වලින් තමයි ගෙවන්නේ. එතකොට මම මේ සභාවට යෝජනාවක அவர்கள் தன்னுடைய முழு செலவையும் ஒரு லோனோ அல்லது யாரிடமோ பெற்ற கடன்களையோ அல்லது கல்யாணம் கட்டியிருந்தால் இவன் சீதன காசுகளை வேண்டித்தான் செலவழிப்பார்கள். කැමති
අපි මේ රටේ වැඩිපුර පාවිච්චි කරන්නේ PG ට්‍රේනිස්ලා. මමත් PG ට්‍රේනින් විදිහට මෙඩිකල් ඇඩ්මිනිස්ට්‍රේෂන් කරලා MSc එකකින් තමයි මම ෆස්ට් ස්ටෙප් පොටි නෑ. ඒගොල්ලෝ ඕවර් ටයිම් ගෙවන්නේ සාමාන්‍ය 120 ඕවර් ටයිම් එකකින් 110යි නැත්නම් 160 වෙනකන් අඩු කරලා තමයි පේ කරන්නේ. සාමාන්‍යයෙන් ගත්තොත් එහෙම අපේ ડોක්ටර්ස්ලාට ඉන්න දෙයක් නෑ. සාමාන්‍ය ක්වාටර්ස් ගත්තොත් අපේ අයියලා දන්නවා හොඳට ඩිපියුටි මිනිස්ටර් දන්නවා ඒගොල්ලෝට PG ට්‍රේනිස්ලාට අපේ සර්කුලර් වෙනුවට PG ට්‍රේනිස්ලාට ඉන්න දෙයක් නෑ. ඒගොල්ලෝට වාහනයක් නෑ. ඒගොල්ලෝට ගන්න පන්න සල්ලි නෑ. එතකොට ඒගොල්ලෝ වෙන් කරන පාඩම් කරන එහාට මෙහාට යන්න සල්ලි ඔක්කොම ලෝන් වලින් තමයි ගෙවන්නේ. එතකොට මම මේ සභාවට යෝජනාව ගේන්න කැමතියි. අපි මේ රටේ වැඩිපුර පාවිච්චි කරන්නේ PG ට්‍රේනිස්ලා. මමත් PG ට්‍රේනින් இப்போது நான் சொல்லுறேன் எங்களுடைய நாட்டிலே வைத்தியர்களில் அதிகமாக நான் பாவிக்கப்படுவது அல்லது அடிமைப்படுத்தப்படுவது என்று கூட சொல்லலாம் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினிஸ் மேல்பட்ட படிக்கும் வைத்தியர்கள் मेडिकल एडमिनिस्ट्रेशन करला MSc එකකින් තමයි මම ෆස්ට් ස්ටෙප් එකේ බේස් හොස්පිටල් චාවචේරි ගියේ. එතනින් நான் கூட மேல்பட்ட படிப்பு படித்தேன் MSc மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்து கொண்டு தான் நான் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு என்னுடைய முதலாவது அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் போயிருந்தேன். වංජාව කල්ලන්න කියලාද මම හිරේ ගියේ. හැබැයි මාව වංජාව අල්ලපු මාව හිරේ දාපු එක්කෙනෙක්වත් මේ පාර්ලිමේන්තුවේ නෑ. அப்போது அந்த வைத்தியசாலையிலே ஊழல்கள் நடந்திருந்தது. அது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலே கதைக்க அந்த நேரத்திலே அப்போது என்னை பழிவாங்கி எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்போது பாராளுமன்றத்தில் இல்லை. ஆனால் நான் சிறை சென்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். අනිල්ටත් ගිහිල්ලා අවිලා කතා කරන්න කිව්වා PG මයි වලට අවිලා කතා කරන්න කිව්වා. ඒ කාලේ මම හිතන්නේ ආපහු අපේ විපක්ෂ නායක හිටියා. එයාට මගේ පෞද්ගලික නඩුව 25 තියෙනවා. මම ඉරිසාට ඉන්න දෙයක් නෑ. ඒගොල්ලෝට වාහනයක් නෑ. ඒගොල්ලෝට ගන්න පන්න සල්ලි නෑ. එතකොට ඒගොල්ලෝ වෙන් කරන පාඩම් කරන එහාට මෙහාට යන්න සල්ලි ඔක්කොම ලෝන් වලින් තමයි ගෙවන්නේ. එතකොට මම මේ සභාවට යෝජනාව ගේන්න කැමතියි. අපි මේ රටේ වැඩිපුර පාවිච්චි කරන්නේ PG ට්‍රේනිස්ලා. මමත් PG ට්‍රේනින් විදිහට මෙඩිකල් ඇඩ්මිනිස්ට්‍රේෂන් කරලා MSc එකකින් තමයි මම ෆස්ට් ස්ටෙප් එකේ බේස් හොස්පිටල් චාවචේරි ගියේ. එතනින් ගිහලා වංජාවක් අල්ලන්න කියලාද මම හිරේ ගියේ. හැබැයි මාව වංජාව உங்களுக்கு தெரியும் நான் சிறை சென்றிருப்பது அந்த காலத்திலே அந்த வைத்தியசாலையில் நடந்த ஊழல்களை பிடிப்பதற்காக போய் கடைசியாக சிறை சென்றேன். அப்போது என்னை சிறை அனுப்பிய எந்த அரசியல்வாதியும் இப்போது பாராளுமன்றத்திலே இல்லை. நான் கூட ரணில் அவர்களை போய் சந்திக்க சொன்னார்கள். PG மஹிவாலவை அப்போது இருந்த சுகாதார செயலாளரை சந்திக்க சொன்னார்கள். அது தவிர நான் நினைக்கிறேன் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்க சொன்னார்கள். ஆனால் கடைசியாக நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன். මම මාව හිරේ දාපු එක්කෙනෙක්වත් මේ පාර්ලිමේන්තුවේ නෑ. රනිල්ටත් ගිහිල්ලා අවිලා කතා කරන්න කිව්වා. PG මයි වලට අවිලා කතා කරන්න කිව්වා. ඒ කාලේ මම හිතන්නේ ආපහු අපේ විපක්ෂ නායක හිටියා. එයාටත් අවිලා කතා කරන්න කිව්වා. මම අල්ලපු වංජාව මං කොහමද හොයාගත්තේ කියලා මට නඩුවක් දැම්මා. මගේ පෞද්ගලික නඩුව 25 තියෙනවා. මම அப்போது நான் சொன்னேன் நான் அந்த ஊழல்களை எவ்வாறு கண்டுபிடித்திருக்கிறேன் என்று அதை சாட்டுங்கள் என்று சொல்லி எனக்கு வழக்குகளை போட்டுக்கொண்டார்கள். என்னுடைய தனிப்பட்டதாக 25 வழக்குகளை இந்த விடயத்தினால் நான் எதிர்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன். நான் சொல்லுறேன் சில கூடாத வைத்தியர்கள் வந்து பேஷண்ட்ஸை வந்து வெளியே பிரைவேட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே வைத்து அவர்களிடம் பணங்களை வேண்டுகின்ற வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் அவற்றை நாங்கள் கதைக்கும் போது அல்லது அவற்றை நாங்கள் செய்யும் போது என்ன நடக்குது என்றால் எங்களுக்கு எதிராக வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். කවදාවත් ඒගොල්ලෝට හරි විදියට සලකන්නේ නැහැ. PG ට්‍රේනිස්ලා ඔයගොල්ලෝ හිතනවා වගේ පය 4 පය 3ක් වැඩ කරන්නේ නැහැ. උදේ 8ට හොස්පිටල් එකට આવුත් සතියකින් පස්සේ තමයි ගෙදර යන්නේ. உங்களுக்கு தெரியும் PG ட்ரைனிஸ் நீங்கள் நினைப்பது போன்று போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிஸ்ன்னு சொல்வது மேல்பட்ட படிக்கும் வைத்தியர்கள் ரெஜிஸ்ட்ரார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் நினைப்பது போது 3-4 மணித்தியாலங்கள் மேலதிகமாக வேலை செய்வார். சில வேளைகளிலே காலை 8 மணிக்கு வந்தால் ஒரு கிழமைக்கு பிறகுதான் வீடு செல்வார்கள். වයිෆ්ලා ඩිවෝස් කරනවා. බබාලා අම්මා තාත්තා කවුද කියලා අඳුරන්න බැරි වෙනවා. ඒ තරමට PG ට්‍රේනිස්ලා වැඩ කරනවා. ඒගොල්ලෝගේ දැනට තියෙන හෝප් එකේ අපේ රටට ආවිලා ආයේ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு PG ட்ரெயினி எடுத்துக்கொண்டாலும் சில நேரங்களிலே அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக டிவோர்ஸ் எடுக்க வேண்டி வரலாம். படிப்பு காரணமாக சில நேரங்களில் அம்மா தாத்தா பிள்ளைகளுக்கு கூட தெரியாது யார் அம்மா தாத்தான்ற. உதாரணத்துக்கு பிள்ளை பிறந்த அடுத்த நாளே ஒரு PG ட்ரெயினி வைத்தியசாலைக்கு வெளியிட்டு போக வேண்டிய நிலைமை ஒன்று வரும். இப்போது PG ட்ரெயினிஸ் இங்கே படிப்பது இங்கே நாட்டுக்கு சேவையை செய்ய வேண்ட எந்த நோக்கமும் இல்லை. அதான் உண்மை. அவர்கள் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு போகணும் என்ற அடிப்படையிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். PG ඇඩ්මින් කරේ මම 2029 කොහමරි ඔස්ට්‍රේලියාවේ යන්න බලාගෙන තමයි මම මේ රටේ සේවාවක් කරනවේ PG කරන්නේ.
மம 2024 நான் அது உண்மை மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும்போது நான் 2029 ஆஸ்திரேலியாவை போவதற்கு திட்டமிட்டிருந்தேன். நான் இங்கே இருந்து சேவை பண்ணுவதற்கோ இரண்டால் இங்கே இருக்கிற நிலைமையிலே எங்களால் வாழக்கூடிய முடியும். அந்த நேரத்தில் என்னோட சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்கவில்லை. அதைத்தான் சொல்லுவேன். ඇගින ඩොක්ටර්ස්ලා ඉන්ටර්න්ලා පාස් අවුට් වෙන්න කලින් ඒගොල්ලෝ දැන් කරන්නේ මොකද්ද? ප්ලැබ් එක හරි AMC එකට ලියන්න බලාගෙන ඉන්නවා කොහොම හරි இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போது ஃபைனல் இயரில் பாஸ் அவுட் பண்ணுறதுக்கு முதலே அவர்கள் வெளிநாடு போவதற்காக பிளப் எக்ஸாம் அல்லது ஏஎம்சி எக்ஸாம் எனப்படுகின்ற ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளுக்குரிய சுகாதாரத்துறை லைசன்ஸ் எக்ஸாம்களை எடுக்க தொடங்குகிறார்கள் வெளிநாடு போவதற்காக. රටෙන් එළියට යම් කියලා. එතකොට මම අපේ හංසගයියා ඉන්නවා. එයා අපි මම මගේ පෞද්ගලික යෝජනාව තමයි අපි ඉන්ටර්මීඩියට් කාඩ් එකක් හදන්න ඕන. සාමාන්‍යයෙන් ડોක්ටර් කෙනෙක් හොඳටම වැඩ කරලා අවුරුදු 10ක් යනකොට එයාට එක දවසකින් සර්ජරි 20ක් 30ක් කරන්න පුළුවන් කන්සල්ටන්ට් වඩා. எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கிறார் ஹன்சக் அவர்கள். அவருடைய உண்மையான ஒரு முன்மொழிவை நான் கேட்க விரும்புகிறேன். என்னென்றால், சாதாரணமாக எங்களுடைய வைத்தியர்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் அவர்கள் அனுபவம் வரும்போது அவர்கள் ஒரு நாளில் 15-20 சர்ஜரி, சில 30-40 சர்ஜரி கூட செய்வதற்குரிய திறமையை பெற்றுக்கொள்கிறார்கள். கன்சல்டனை விட புதுசாக பாஸ் அவுட் பண்ணி வருகின்ற கன்சல்டனை விட அவர்கள் அதற்கு மேலதிகமாக அவர்களால் ஆப்ரேஷன்களை செய்து மக்களுக்கு சேவையை வழங்க முடியக்கூடிய நிலைமையிலே தான் சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ලස්සනට කරගන්න පුළුවන්. හැබැයි එයා තාම ඉන්නේ SL2 ග්‍රේඩ් එකේ. එයාට පඩි ලැබෙන්නේ සාමාන්‍ය ප්‍රිලිමිනරි එම්මෝට වෙන්නේ ඊට චුට්ටක් එයාට තමයි ටිකක් වැඩිපුර තමයි. அப்போது நான் சொல்லுகிறேன், அந்த அனுபவமிக்க வைத்தியர்களுக்கு கூட சில SL2 கிரேட்டுகள் இருக்கிறபடியால் அவர்களுக்கு சாதாரணமாக பாஸ் அவுட் பண்ணுகின்ற ப்ரிலிமினரி கிரேட் வைத்தியர்களை விட ஒரு 5,000, 10,000, 20,000 ரூபா கூடிய பண கொடுக்கல் வளங்கள் தான் வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய அனுபவம் என்பது வேறு, அவர்களுடைய சேவை என்பது வேறு. එතකොට මම යෝජනා කරනවා ඒගොල්ලෝ ඒ වගේ සීනියර් ડોක්ටර්ස්ලාට අපි ඉන්ටර්මීඩියට් කාඩ් එකක් හදමු කියලා. එහෙම ඉන්ටර්මීඩියට් කාඩ් එක හදනකොට ඒගොල්ලෝට වැඩ කරන්න කැමති වෙනවා. මේ රටෙන් එළියට යන්නේ නැහැ. அப்போ நான் சொல்கிறேன், அப்படி அனுபவமிக்க வைத்தியர்களை நாங்கள் வேறாக எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரண வைத்தியரும் இல்லை, ஒரு சிறப்பு வைத்தியரும் இல்லை, அதுக்கு இடைப்பட்ட ஒரு நிலைமையை அவர்களுக்கு அனுபவம் மூலம் பெற்றுக் கொடுப்போம். அதன்போது என்ன நடக்கும் என்றால், வைத்தியர்களுக்கு வேறொரு சலரி ஸ்கேல் ஒன்றை போடும்போது அவர்கள் தொடர்ந்து விருப்பமாக இலங்கையிலே அந்த துறையிலே வேலை செய்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். அதன்போது அவர்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கு உத்தேசிக்க மாட்டார்கள். දෙවැනි යෝජනාව තමයි අපි PG ට්‍රේනිස්ලා අපේ කොමරි මේ රටේ තියාගන්න ඕනේ. අපි වැඩිපුර PG ට්‍රේනිස්ලාව normal එම්මෝ කෙනෙකුට PG ට්‍රේනිස්ලා විදියට ඉගෙන ගන්න මොකරි සුදුසුමක් හදලා දුන්නොත් ඒගොල්ලෝ තවත් කැමැතින් ඉගෙන ගන්නවා. එතකොට ડોක්ටර්ස්ලා அப்போது நான் சொல்லுகிறேன், PG ட்ரைனிஸ்களை තාලේ තව විනාඩි 2යි ගරු මන්ත්‍රීතුමනි. thank you sir. ගොඩක් ડોක්ටර්ස්ලා අපේ பிஜி ட்ரைனிஸ்களை நாங்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து வைத்திருப்பதற்கு ஏதாவது ஒரு வழி ஒன்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்திலே மட்டும்தான் எங்களால் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே வைத்தியர்களை வைத்திருக்க முடியும். அவர்களை விரும்பி படிக்கணும். சாதாரண டாக்டரால் ஒரு மேலதிக மேற்படிப்பை படிக்க வேண்டுமாக இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு ஆர்வத்தை உண்டுவிடக்கூடிய வேலை ஒன்றை செய்யணும். அவர்களுடைய சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் பிஜி ட்ரைனிஸுக்காவது கார் பாஸை கொடுக்க வேண்டும். அவர்களை திருப்பி இந்த நாட்டுக்கு வரவழைக்கின்ற ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். රටේ දාලා ගියොත් අපේ රටේ ડોක්ටර්ස්ලා ඉතුරු වෙනවා. දැන් සාමාන්‍යයෙන් ගත්තොත් කාටවත් PG කරන්න කැමති නැහැ. මොකද අපිට OT නැහැ. බේසික් පඩියනේ. දැන් ඕගොල්ලෝගේ ආණ්ඩුවට හොඳම වැඩක් කරලා තියෙන ඕගොල්ලෝ එකම එකක් තමයි බේසිக் පඩිය වැඩි කරලා තියෙන්නේ 54,000. அப்போ நான் சொல்கிறேன், பிஜி ட்ரைனிஸுக்கு நீங்கள் செய்திருக்கிற ஒரே ஒரு நல்ல விடயம்தான் அவர்களுடைய பேசிக் படி, அதாவது அடிப்படை படி என்பது, அதாவது அடிப்படை சம்பளத்தை 54,000 94,000 சொச்சக்கு கூட்டியிருக்கிறீர்கள். 4,000යි. මම අනිවාර්යෙන් ඒකට සුදිවන්න වෙනවා. හැබැයි ලොකුම ප්‍රශ්නේ තියෙන්නේ මේ ડોක්ටර්ස්ලාට වචනයක්වත් ඕගොල්ලෝ කතා කරේ නැහැ. 180 බෙදෙන එක 120 බෙදෙන එක. මේ වචන තමයි ඒගොල්ලෝ ඒ වෙලාපොයි ડોක්ටර්ස් කියන්නේ. அப்போ சொல்லுகிறேன், நீங்கள் அவ்வாறு கூட்டினது பரவாயில்லை, ஆனால் ஓவர் டைமை குறைக்கும் போது அந்த 80 ஓவர் டைமை சாதாரணமாக எங்களுடைய அடிப்படை சம்பளத்தால் 80ஆல் பிரித்தால் வருகின்ற 687 ரூபா தான் சாதாரணமாக ஒரு மனத்தியாத்துக்கு வழங்கப்படுகின்ற ஓவர் டைம். அதை நீங்கள் இந்த முறை 54,000ஐ 94,000ஆக மாற்றுவதாக இருக்கிறபடியால் நீங்கள் 120ஆல் பிடித்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு வசனம் கூட அவர்களுடன் கதைக்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு வசனமாவது நீங்கள் கதைக்க வேண்டும் என்பதுதான். மற்றபடி எங்களுடைய வைத்தியர்கள் அந்த சின்ன சல்லிக்காக சண்டை பிடிப்பவர்கள் அல்ல. அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு டிக்னிட்டி ஒன்றை நீங்கள் சேவ் பண்ணுவீர்கள் என்பது மட்டும்தான்.
noble profession අපි පාර යනකොට අපිට සල්ලි දෙන්නේ නැහැ මිනිස්සු. අපේ ડોක්ටර් කෙනෙක් එනවා කියලා අයින් වෙනවා. ඒක තමයි අපි මේ රටට බලාපොරොත්තු වෙන එකක්. ඒ කියන්නේ අපි අමාරුවෙන් අවුරුදු 15ක් 16ක අමාරුවෙන් ඉගෙන ගත්ත එක මිනිස්සු පිළිගන්න ඕනේ කියලා තමයි අපි එක්ස්පෙක්ට් කරන්නේ. එතකොට ඕගොල්ලෝ දැන් ඒගොල්ලෝ உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு வைத்தியர்கள் பாதையில் போகும்போது ஒருத்தரும் காசு போடுவதில்லை தலையில். ஒரு வைத்தியர் வருகிறார் என்றால் ஒரு நோபல் ப்ரொஃபஷன், ஒரு தெய்வத்துக்கு மதிப்புக்குரிய ப்ரொஃபஷன் ஒன்றாகத்தான் அது இருக்கிறது தொழிலாக. இப்போது மக்கள் எங்களுடைய வைத்தியர்கள் எதிர்பார்ப்பது நீங்களும் அவ்வாறாக ஒரு மரியாதையை கொடுத்து அவர்களை கூப்பிட்டு கதைத்திருக்கணும். 80ஆல் பிரிக்கப்படுகிற ஓட்டியை இப்போது எங்களுடைய ஆண்டுக்கு அரசுக்கு தர முடியாது, அடுத்தவரிடம் தருகிறோம் என்று அவ்வாறு செய்யாமல் அவர்களுடைய முதுகில் குத்தியபடியாக தான் அவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ඕන්ටිකරලා තියන්නේ ඒගොල්ලෝ කියන්නේ නැතුව ඒගොල්ලෝ ඕටි එක 80 බෙදෙන එක 120න් කපලා තියන්නේ. මම නම් අපේ අයියලට රෝජ යෝජනා කරනවා කරුණාකරලා GMO කියන්නේ සම්පූර්ණ වැරදි වැඩක්. ඒක මට අදාළ නැහැ. ඒකට මම ඒගොල්ලෝ සපෝට් කරන්නේ. මම කියන්නේ ඩොක්ටර්ස්ලා. அப்போ நான் சொல்கிறேன், எங்களுடைய ஹன்சகா இருக்கட்டும் அல்லது டாக்டர் வைத்தியர் ஹோன்ரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹன்சகா அவர்களோ அவர் சரியான நல்லவர். அதே நேரம் எங்களுடைய சுகாதார அமைச்சரோ நீங்கள் அவர்களிடம் கூப்பிட்டு கதைத்திருக்கணும். நீங்கள் ஒரு வைத்தியர்கள், நீங்கள் கதைத்து தான் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும். කවුරු දෙනෙක් එන්නලා කතා කළා අඩිම ගාන දෙන්න තුන් දෙනෙක්ට ඔයගොල්ලෝ පැහැදිලි කරන්න තිබ්බා අපිට මේ ආණ්ඩුවේ බෑ 80න් බෙදලා දෙන්න බෑ හැබැයි අපි ලබන අවුරුදු මේ අපේ බජට් එක ඔයගොල්ලෝ 129 බෙදන්නේ 80න් බෙදලා දෙනවා කියලා වචනයක් දෙන්න තිබ්බා මම බලාපොරොත්තු වෙනවා අපේ ජනාධිපතිතුමා මේ අන්තිම අවසානයේ අපේ බජට් එකේ ඒ බලාපොරොත්තු දෙනවා කියලා මම කවදා. அப்போது நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் அவர்களை கூப்பிட்டு காய்த்திருக்க ஆயிரம் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பட்ஜெட் முடிவெடுக்கின்ற நேரத்தில் நடத்துகின்ற உரையிலே நான் எதிர்பார்க்கிறேன் அவர்கள் இந்த 120 என்கின்றதை 80ஆல் பிரித்து அந்த ஓட்டியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ඔයගොල්ලෝට අධිකරන්නේ මම දැන් ඉන්නේ ස්වාධීනමනේ. එතකොට මම දැන් ආයේ විපක්ෂ වෙන්න වෙලා ආවේ මේ ආණ්ඩුව හදන්න මම මේ පැත්තට අධිකරන්නේ මම ඔයගොල්ලෝට ගොඩ කාදරේ හිටියා. හැබැයි මාව අරන් කිරේ දැම්මා. அதுபோது நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு இந்த அரசியலை பிடிக்க வேண்டுமென்றோ அல்லது அரசாங்க கட்சியை பிடிக்க வேண்டுமென்றோ எதிர்கட்சியை பிடிக்க வேண்டுமென்றோ எந்த தேவையும் இல்லை. நான் உங்களுடைய மிகவும் விருப்பமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு 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 மிகவும் கவலைக்குரிய விடயம் ஒன்றை செய்தீர்கள். அது என்னவென்று பார்ப்போம். ජනාධිපතිතුමා ජයප්‍රායනවා කියලා බොරු කතාවට සිග්නල් ලයිට් දාපු නිසා ඕගොල්ලෝට ආදරේ කියලා පළවෙනි දවසේ මේ සභාව කියපේකන මම මරුණොත් ඕගොල්ලෝගේ වෙනුවට මරනවා කියලා කියපේකන ඕගොල්ලෝ මෙච්චර වෛරය කරලා තියෙන්නේ මාව අරස් කරලා බල්ලෙක් අරස් කරනවා වගේ අරස් කරලා මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා මම කරපු වැරද්ද මොකද්ද LED බල්බ් තාන එක තමයි මගේ වැරද්දක්. එතකොට ඕගොල්ලෝ මාර அப்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய மிகவும் பாசமாக இருந்தேன் இந்த நாட்டிலே இந்த சபையில். அப்போது சொன்னேன், நான் உங்களுடன் உண்மையாகவே பாசமாக இருந்தேன், உங்களுக்காக சாவதற்கு கூட தயாராக இருந்தேன். அப்படி இருந்த ஒருவரை நீங்கள் சரியாக உங்களுக்கு எதிரானவராக மாற்றியிருக்கிறீர்கள். அதற்கு முக்கியமான காரணம் ஜனாதிபதி 31ஆம் தேதி டிசி மீட்டிங் வருவார் என்பதற்காக 21ஆம் தேதி கடிதம் ஒன்றை கள்ளமாக அடித்து அதை போலீசாரிடம் வழங்கி 29ஆம் தேதி திட்டமிட்ட ரீதியிலே நாயை பிடித்து அடைப்பது போன்று நீங்கள் என்னுடைய ஃபோனை ட்ரைக் பண்ணி அவர் அவமானப்படுத்தும் செயலை செய்திருக்கிறீர்கள். அதனால் தான் உங்களோட இவ்வளவு சண்டை பிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. බයිනවාද කැන්ටීන් එකේ නෑ. අයි අපි මේම ඔයගොල්ලෝට මේ වෙනස් වෙන අනිපැත්තට හරවන්නේ. ඔයගොල්ලෝ හදාගන්න. අපිට තියෙන அப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே பாராளுமன்றத்திலே பார்க்குறாங்கள், கேண்டீனில் கதைக்கிறாங்கள், நாங்கள் சண்டை பிடிக்கிறோமா இல்லை எவ்வளவு சந்தோஷமாக கதைக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்திலே நடக்கின்ற விவாதங்களிலே உங்களோட நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய காரணம் நீங்கள் தமிழர்கள் என்ற படியாலோ இன்னமோ தெரியவில்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாரபட்சம் ஒன்றை காட்டுகிறீர்கள். ඔයගොල්ලෝ පාවිච්චි කරන්නේ ඔයගොල්ලෝ දන්නා ડોක්ටර්ස් 1000ක් ඉන්නවා කියලා. ඒ නිසා අපේ මොලේ ඔයගොල්ලෝට ඕනේ. හැබැයි කවුරු හරි පාවිච්චි කරනවා. ඒක තමයි වෙන්නේ. ගොඩාක් බොහොම ස්තුතියි මේ වගේ අවස්ථාවක් මට දෙනකට. அப்போது நான் சொல்கிறேன், எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்களிடம் டாக்டர்ஸ் 16 பேர் இருக்கிறாரா, அவை எங்களுடைய மூளை உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்கிறேன், அதை வேறு யாராவது ஒரு ஆள் பாவிப்பார்கள் என்று எதிர்கட்சியை பார்த்து சொல்லிக்கொண்டு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு நன்றி என்று சொல்லி கூறி அமர்கிறேன். ගරු පී සත්තිලිංගම් මන්ත්‍රීතුමා යෝජනා විස්තර කිරීම සඳහා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். இந்த பிரேரணையை அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் வைத்தியர்களை பார்க்கும்போது ஒன்றில் அவர்கள் எம்ஓ வைத்திய அதிகாரியாக இருப்பார்கள், அதுக்கு அடுத்தது கன்சல்டன்ஸ், இடையில எந்த விதமான ஒரு பணி நிலையும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் அபிவிருத்தி அடைந்த சுகாதாரத்திலே மேன்மை தங்கிய நாடுகளை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாடுகளில் இன்டர்மீடியட் காடர் அல்லது இன்டர்மீடியட் ஒரு பொசிஷன் ஒன்று வைத்தியர்கள் மட்டத்தில் இருக்கிறது. அதை இந்த நாட்டில் நாங்கள் அமுல்படுத்துவதன் ஊடாக நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற வைத்தியர்களையும் இங்கு தங்க வைக்கக்கூடிய, அவர்களை இங்கு தங்களுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் கொண்டு வரலாம். இந்த இன்டர்மீடியட் காடர் அல்லது இடைநிலை ஆளுநை ஒன்றை ஸ்தாபித்தல் என்பது சுகாதாரத்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு படியாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது எங்களுடைய வைத்தியசாலைகளிலே பணிபுரிகின்ற பல வைத்திய அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட துறையிலே நீண்டகால பயிற்சியை, அவர்கள் அனுபவத்தை, ஸ்கில்ஸை பெற்று அவர்கள் மிகவும் அந்த துறையிலே மிகவும் சிறந்த வைத்தியர்களாக பணிபுரிகிறார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பணியை செய்வதன் ஊடாக தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அல்ல அந்த கரியர் டெவலப்மெண்ட்ல அவர்களுக்கு இதுல பெரிய அளவுக்கு எந்த லாபமும் கிடைப்பதில்லை. ஆகவே இந்த இன்டர்மீடியட் கரியர் என்று கொண்டு வரது மிகவும் நல்ல ஒரு விடயம் என்று நான் கருதுகிறேன். அதே போல இந்த நாட்டிலே வாழுகின்ற பல வைத்தியர்கள் மாஸ்டர்ஸ் செய்கிற வைத்தியர் செய்து முடித்தவர்கள் இருக்கிறார்கள், டிப்ளோமா செய்து முடித்த வைத்தியர்கள் இருக்கிறார். ஆனால் அவர்களும் சாதாரண ஒரு எம்ஓ வைத்திய அதிகாரி என்ற வகையிலே அவர்கள் கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சம்பளத்தில் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. அவர்களுக்கான பிரத்யேகமான ஒரு சம்பள நடைமுறை இல்லை. ஆகவே நாங்கள் இந்த இன்டர்மீடியட் கார்டு என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை எங்கட வைத்திய துறையிலே நாங்கள் உட்புகுத்த வேணும். எங்கட வைத்திய துறையானது இந்த நாட்டில் ஏற்படுகின்ற பல மாற்றங்களோடு வைத்திய துறையிலும் கட்டாயம் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் டிப்ளோமா இன் சைக்கியாட்ரி முடித்து 20 வருடங்களாக ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக ஒரு வேலை செய்த வைத்தியர் எம்ஓஸ் அனுவல் டிரான்ஸ்ஃபர்ல ஏதோ ஒரு சிறு வைத்தியசாலை PMCUக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். இது மிகவும் அநியாயமான ஒரு செயல். அந்த 20 வருடங்களில் அவர் கற்றுக்கொண்ட அல்லது அந்த 20 வருடங்கள் அந்த துறை சார்ந்த அனுபவம், அந்த 20 வருடங்களில் ஒரு டிப்ளோமா ஹோல்டராக அவருடைய ஆளுமை இதெல்லாம் வீணடிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த வைத்தியர்களுக்கான ஒரு சர்வீஸ் மினிட்ஸ் கட்டாயம், அவர்களுக்கான பிரத்யேகமான சர்வீஸ் மினிட்ஸ் ஒன்று கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். இப்படி ஒரு சர்வீஸ் மினிட்ஸ் கொண்டு வராமல் இந்த இன்டர்மீடியட் காடர் என்றதை நாங்கள் கொண்டு வர முடியாது. விசேடமான பயிற்சிகளை கொடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த துறையிலே அவர்கள் தனியாக வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற போது அவர்கள் இந்த எங்களுடைய நாட்டிலே இப்ப உதாரணத்துக்கு இருக்கின்ற பல பல்கலைக்கழகங்களிலே யாழ்ப்பாண மருத்துவ பீடத்திலே ஒரு நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா அல்லது மாஸ்டர்ஸ் அல்லது ஏனைய துறைகளை செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயமாக அந்த துறையிலே விண்ணப்பித்து வரக்கூடிய பல வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த இன்டர்மீடியட் காடர் என்ற அந்த ப்ரொபோசலை மீண்டும் வழிமொழிகிறேன். அது மிகவும் சிறந்த எங்களுடைய நாட்டினுடைய எங்களுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்குரிய ஒரு முக்கியமான காரணமாக அமையும். ஆகவே நாங்கள் மாஸ்டர்ஸ் அல்லது டிப்ளோமா முடித்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட துறையிலே பலகாலம் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு ஒரு ஸ்கேலை வைத்துக்கொண்டு அவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு சுகாதார அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பல திறமையான வைத்தியர்கள் இந்த இப்படியான சந்தர்ப்பங்களை இழந்து ஏற்கனவே அவர்கள் பென்ஷனுக்கு போயிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்மொழி இந்த திட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் ஆதரவை தெரிவிக்கின்றோம். அதே போல போஸ்ட் கிராஜுவேட் செய்து கொண்டிருக்கின்ற வைத்தியர்களுடைய வைத்தியர்களுடைய வசதி வாய்ப்பு ஏற்கனவே பல விடயங்களை சொல்லி இருந்தவர். அந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் வழிமொழிகிறோம். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உரைவிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
ගරු වෛද්‍ය භවනන්ද රාජා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා. Honorable Chairman of this House, thank you very much. I think this is a very reasonable proposal, and I know that this matter was discussed in several times in the past in various. வணக்கத்துக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுடைய மாலை வணக்கம், நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த ப்ரொபோசல் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு ப்ரொபோசல். இந்த ப்ரொபோஸ் பல தடவைகள் கூட இதற்கு முதலே முன்மொழியப்பட்டிருக்கிறது Forums, but nothing is materialized. So this is the right time to discuss this matter and take a favorable solution for this problem to this parliament. நான் நினைக்கிறேன் இதுதான் சரியான நேரமாக இருக்கும். என்னவென்றால் இது ஒரு நல்ல விடயம் என்பதால் இந்த பார்லிமெண்டிலே இப்படியான ஒரு விடயத்தை முன்வைத்து அதை கொண்டு வருவது நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Now this we discuss very much benefit to the medical officers as well as the Ministry of Health, because this will help to prevent this brain drain from this country and also. அப்போது சொல்கிறார், உண்மையாகவே இதனுடைய பலன் வைத்தியர்களுக்கு மட்டுமல்ல சுகாதாரத்துறைக்கும் மிகவும் நல்லதாகவே அமையும். அது தவிர இந்த நாட்டிலிருந்து புத்திஜீவிகளுடைய வெளியேற்றம் அல்லது பிரெயின் ட்ரெயின் என்று சொல்லப்படுகிற என்பதை இப்படியான ஒரு பிரேரணை குறைக்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று பாராட்டி கதைக்கிறார். So will help to develop our health system with these medical officers. So it is our duty to discuss with various colleges and the postgraduate institute to develop this some continuous provisional development for these medical officers and appoint them as a middle level medical officers. அப்போ அவர் சொல்கிறார், இது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்கள் சபை அல்லது கொலீஜ்னு சொல்லுவார்கள், அது மட்டுமல்ல போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசின், அதாவது மேல்பட்ட படிக்கின்ற மருத்துவ பட்டப்படிப்பு பின்னிறுவம், அது எல்லாவருடன் கதைத்து நாங்கள் ஒரு நல்ல விடயம் ஒன்றை கொண்டு இடைப்பட்ட தராதர நிலையுடைய வைத்தியர்களை இந்த நாட்டிலே உருவாக்குவது என்பது மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். In the Ministry of Health. So these medical officers worked in these hospitals for a long time with enough skills and experience under very experienced consultant. So their service is very much helpful to this nation, and so we. அப்போ சொல்கிற இந்த அனுபவப்பட்ட வைத்தியர்கள் அல்லது அதாவது திறமை வாய்ந்த வைத்தியர்கள் இந்த நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய கன்சல்டன்ட் கீழாக வேலை செய்து மிகவும் பலமான ஒரு அவர்களுடைய நிலைமை அல்லது அவருடைய அறிவு வளர்ந்த நிலைமையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களை நாங்கள் ஒரு இடைப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் தரம் உயர்த்துவது நல்லது என்று சொல்லுகிறார். Medical officers grade after discussed with this management service division, so we create this service minutes for them and we can appoint them as a middle grade medical officers. சொல்ற இது சம்பந்தமாக மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிவிஷன் எனப்படுகின்ற எங்களுடைய காடரை ரிவைஸ் பண்ணுகிற அந்த சம்பந்தப்பட்ட இவர்களோட கதைத்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை நடத்தி, அதாவது சம்பந்தப்பட்ட துறைசார் வல்லுநர்களுடைய மீட்டிங் ஒன்றை நடத்தி அதுக்குரிய ஒரு கெசட் அல்லது சர்வீஸ் மினிட்ஸ் ஒன்றை நாங்கள் இடுவதன் மூலம் நாங்கள் இவற்றை மேலதிகமாக வளர்ச்சியடைய செல்லலாம் என்று சொல்லுகிறார். This will also help that we can appoint them to some divisional hospitals as in charges, so they can give their service in their field for these people in the rural areas. So it is very much appreciated, and we in the hospital and we can help to prevent the people to go these urban side hospitals also, so that. இப்போ சொல்கிறார்கள், இதன் மூலம் வைத்தியர்களும் நன்மை பெறுவார்கள். அதே நேரம் இவர்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி இன்டர்மீடியட் காடராக அறிவித்து அவர்களுக்குரிய பதவி வழங்கி அவர்களுடைய தராதரத்தை தரமுயர்த்தி சின்ன சின்ன வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதன் மூலம் அவர்களை அங்கே அதற்குரிய பொறுப்பு வைத்தியர்களாக மாற்றலாம்.
அவ்வாறு பொறுப்பு வைத்தியர்களாக மாற்றுவதன் போது பெருமளமான வைத்தியர்கள் இந்த நகரப்புற வைத்தியங்களுக்கு வைத்தியசாலைகளை தேடி போகின்ற நிலைமையை மாற்றி அவர்களுக்கு சின்ன சின்ன வைத்தியசாலைகளை டெவலப் பண்ணலாம் என்ற கருத்தை சொல்லுகிறார். So we can appoint a subcommittee to this to discuss and get a favorable reply for this problem, and we appoint them as middle level medical officers. அப்போ சொல்கிறார், இது சம்பந்தமாக நல்ல விடயம். இது சம்பந்தமாக நாங்கள் சப்கமிட்டி ஒன்றை உருவாக்கி அதை நாங்கள் கதைத்து முன்னேற்றி இந்த ப்ரொஜெக்டை செய்து அவர்களை சின்ன சின்ன வைத்தியசாலைகளிலே அனுமதிப்பதன் மூலம் சிறு வைத்தியசாலைகளிலே வைத்தியர்கள் இல்லை என்கின்ற நிலைமையை நாங்கள் இல்லாதொழிக்கலாம் என்று சொல்லுகிறார். So our government will take necessary action to solve this problem as soon as possible. Thank you very much. சொல்கிறார், எங்களுடைய NPP அரசாங்கம் இது சம்பந்தமாக மிக விரைவிலே நடவடிக்கை ஒன்றை எடுத்து இந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார். ගරු තුරේරාසා රවිහරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ தவிசாளர் அவர்களே, ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கொண்டு வந்த இந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை நானும் வரவேற்கின்றேன். நிச்சயமாக ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்தில் உள்ள விடயம் என்பதால் அதை வழிமொழிந்து உரையாற்றியவருக்கும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து உரையாற்றிய வைத்தியருக்கும் நான் நன்றியை சொல்லுகின்றேன். பிரேரணை கொண்டு வந்தவருக்கும் நன்றியை சொல்லுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்ன விடயங்களை, அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது எங்கள் எல்லாருடைய கோரிக்கையும். இதே நேரம் சுகாதார அமைச்சிலே நேரம் கிடைக்காதபடியால் நான் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில குறைகளை சொல்லப் போகின்றேன். இது சுகாதார அமைச்சர் அவர்கள் கவனம் எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார தேவைகள் ஏற்கனவே அமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளோம். கவனம் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எம்மிடம் தாராளமாக உண்டு. வைத்தியர்கள் உட்பட சகல துறைகளிலும் ஆளணி பற்றாக்குறை உள்ளது. மாவட்ட பொது வைத்தியசாலையில் கட்டிட வசதி மிகவும் அவசிய தேவையாக உள்ளது. நோயாளர் தங்கி சிகிச்சை பெற முடியாமல் தவிக்கின்றார்கள். நோயாளர் காவு வண்டிகளின் தேவை முல்லைத்தீவு, அளம்பில், கொக்குழாய் உட்பட சில இடங்களுக்கு மிகவும் அவசிய தேவை. கௌரவ அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். தயவு செய்து அமைச்சர் அவர்கள் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து இந்த சுகாதார குறைபாடுகளை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ගරු වෛද්‍ය ජනක සේනාරත්න ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් ලැබෙනවා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, සෞඛ්‍ය හා ජනමාධ්‍ය අමාත්‍යාංශයේ වැය කතා කරන වෙලාවේ ගරු මන්ත්‍රීතුමා වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු යෝජනාව ඉතාමත්ම කාලෝචිත සහ වැදගත් යෝජනාවක් විදිහට අපි. அப்போது அவர் சொல்கிறார், இவர் எங்களுடைய ஆளும் தரப்பில் இருக்கின்ற ஜானக என்ற பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்கிறார், இந்த நிலைமையிலே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணை என்பது ஒத்திவைப்பு பிரேரணை என்பது இந்த நேரத்துக்குரியதும் மற்றதும் அது தவிரவும் மிகவும் முக்கியமான ஒரு பிரயோஜனை என்பது நாங்களுடைய கருத்து என்று சொல்லி பாராட்டி கதைக்கிறார். ආණ්ඩුව විදිහට පිළිගන්නවා. මොකද අපේ රටේ විශේෂයෙන්ම විශේෂඥ වෛද්‍යවරුන් විශාල වශයෙන් මේ බංකොලොත් භාවයට පත්වීමත් එක්ක විදේශ පුහුණුව සඳහා රට අතහැරලා ගියාට පස්සේ සැලකිය යුතු පිරිසක් නැවත ලංකාවට එන්නේ නැතුව ඒ රටවල නවතින ප්‍රවණතාවයක් පහුගිය වසර කිහිප. அப்போது உங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற சிறப்பு வைத்தியர்கள், இந்த நாட்டிலே நடந்த உள்ளூர் பிரச்சனைகள், எங்களுடைய வங்குரோத்தின் நிலைமை, அரசியல் சிரமத்த தன்மை காரணமாக வெளிநாட்டுக்கு ட்ரைனிங்குக்கு போனவர்கள் உட்பட வெளிநாட்டுக்கு போன எங்களுடைய சிறப்பு வைத்தியர்கள் யாருமே இந்த நாட்டுக்கு திருப்பி வருகின்ற நிலைமை காணப்படவில்லை என்று சொல்லுகிறார்.
ඒ දක්නට තියෙනවා. ඒ නිසා අපිට ස්ථාන පුරවන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා. ඒ වගේම අපේ රටේ වෛද්‍යවරු එක් ක්ෂේත්‍රයක වසර ගණනාවක් අත්දැකීම් ගත්තට පස්සේ විශේෂඥ වෛද්‍යවරයෙක් ලෙස නොවුනත් සාපේක්ෂව යම්කිසි සේවයක් කරන්න පුළුවන් කමක් තියෙනවා. උදාහරණයක් විදිහට அப்போ அவர் சொல்கிறார்கள் சிறப்பு வைத்தியர்கள் இல்லாவிட்டாலும் சில வைத்தியர்கள் வந்து காலப்போக்கிலே அனுபவம் பெற்று அவர்களுடைய திறமைகள் வளர்த்து கொண்ட பிறகு அவர்கள் ஒரு பெரிய அளவான ஒரு சிறப்பான சேவை ஒன்றினை நாட்டுக்கு தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். මමත් අවුරුදු 14ක් ශල්‍ය ඒකකවල අවුරුදු 14ක් එක දිගට සේවය කළා. නමුත් කිසිදු දීමනාවක් හෝ යම්කිසි එහෙම දිරිදීමනාවක් හෝ කිසි දෙයක් නැතුව තමයි ඔවුන් එම සේවය සපයන්නේ. ඒකට අපිට அவர் சொல்கிறார், நானும் 14 வருடங்கள் ஒரு எஸ்ஹெச்ஓவாக அல்லது சீனியர் ஹவுஸ் ஆஃபீஸராக வேலை செய்தேன். எங்களுக்கு அந்த 14 வருடங்களிலே எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். පුළුවන් නම් ඉන්ටර්මීඩියට් කාඩ් එකක් හදන්න අතරමැදි තනතුරක් ස්ථාපිත කරන්න පුළුවන් නම් මම හිතනවා ඒක විශේෂයෙන්ම කොළඹින් බැහැර ප්‍රදේශවල සෞඛ්‍ය සේවයේ පවතින අඩුපාඩු සම්පූර්ණ කිරීම සඳහා යම් සේවයක් ගන්න පුළුවන් වෙයි කියලා. அப்போ அவர் சொல்கிறார், இந்த இடைப்பட்ட தரநிலை வைத்தியர்களை நாங்கள் உருவாக்குவதன் மூலம் கொழும்பு தவிர்ந்த மற்ற இடங்களிலே காணப்படுகின்ற வைத்தியர்களுடைய இடப்பற்றாக்குறை, வெளிநாட்டுக்கு போனபடியால் திருப்பி வரையில்லாமல் இருக்கிறபடியால் வராததன் காரணமாக ஏற்பட்ட இடப்பற்றாக்குறை அனைத்தையுமே நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம், இதனால் லாபம் என்று தான் சொல்லுகிறார். අවුරුදු 10ක් 15ක් 20ක් එක ශේෂ්ත්‍රයක නිරත වෙච්ච වෛද්‍යවරයෙකුට ඒ වැඩ ප්‍රමාණය අධික වීම නිසාම වෙහෙසටපත් වෙලා ඒයින් විශේෂ වාසියකුත් නැති නිසා ඔහු ඊට පස්සේ තමන්ට ලෙහෙසි පහසු තැනකට යනවා අපහු අර හිටපු ශේෂ්ත්‍රයට එන්නේ නැතුව ඒක ඔහුගේ ලබාගත් අත්දැකීම් රටට අහිමි වීමක් විදිහට. அப்போ அவர் சொல்கிறார், சாதாரணமாக ஒரு வைத்தியர் 20-15 வருடங்கள் அனுபவம் பெற்ற பிறகு அவருக்கு எந்த லாபமும் அந்த அனுபவங்களால் இல்லை என்ற அடிப்படையில் அவர் அது அடுத்த முறை தான் போகும்போது ஒரு சின்ன இடத்துக்கு போய் அமைதியாக வேலை பார்த்து கொண்டு இருப்பதால் அவர் 20 வருடங்கள் பெற்ற அந்த அவருடைய அனுபவம் அவருடைய திறமை என்பது இந்த நாட்டுக்கு பயன்படுத்தப்படாமல் தான் போகிறது என்று சொல்லுகிறார். அதனால் இந்த இன்டர்மீடியட் கார்டரை உருவாக்கும் போது அல்லது பெரிய கன்சல்டன்ட்டுக்கும் சாதாரணமாக மெடிக்கல் ஆஃபீஸர்ஸுக்கும் விடப்பட்ட இந்த தர நிலைமையை ஏற்படுத்தும் போது அதனால் அவர்கள் பயனடைவார்கள் என்று தான் சொல்லுகிறார். එනිසා විශේෂයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ විදියට මේ යෝජනාව එන්න පෙර සිටම අවධානය යොමු කරලා තිබුණ කාරණාවක් තමයි ඔය ඉන්ටර්මීඩියට් කාඩ් කියන එක. නමුත් ඒකේ තියෙනවා යම්කිසි සංකීර්ණ තත්ත්වයන් ටිකක්. මේකෙදී විශේෂඥ වෛද්‍යවරුන් මේක කොහොම පිළිගනීවිද කියන එක ඔවුන් එක්ක සාකච්ඡා කරන්න වෙනවා. ඊට පස්සේ මේකේ නීතිමය පැත්ත යම්කිසි සංකූලතාවයක් සිද්ධ වුණොත් ඒකට මුහුණ දෙන්නේ කොහොමද? මේ වගේ මේක අතිශය සංකීර්ණයි. ඒ නිසා இப்போ இவர் சொல்ல இது சற்று சிக்கலானது ஏனென்றால் நாங்கள் இந்த பிரேரணையை அர்ச்சுனா அவர்கள் கொண்டு வரதுக்கு முன்னர் கூட நாங்களும் இதை ஜோதிச்சிருந்தோம். ஏனென்றால் இப்படி ஒரு பிரேரணையை கொண்டு வந்து ஒரு இடைநிலைப்பட்ட காடர் ஒன்றை ஏற்படுத்தும் போது சில வேளைகளிலே சட்ட சிக்கல்கள் வரலாம், சில வேளைகளிலே பண கொடுக்கங்கள் வாங்கல் அவருடைய சம்பளம் கொடுக்குற பிரச்சனைகள் வரலாம், சில வேளைகளிலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். கன்சல்டனுக்கும் இவர்களுக்கும் இடையில் உண்மையாக எடுத்து பார்த்தால் ஒரு சிச்சுன்றது கன்சல்டன் விட சில நேரங்களில் எக்ஸ்பீரியன்ஸால் கூடின ஒரு இருக்கைக்குள்ள யார் பெரியவர் என்ற பிரச்சனை வரலாம். அப்படியான விடயங்களை சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து கொண்டுதான் இருந்தோம் என்று சொல்லுகிறோம். නීතිමය පැත්ත ඒ වගේම ඒ කොලේජස් වලින් අදාළ ඒ විද්‍යායතන වලින් ඒ විද්‍යායතනවල අනුමැතිය මේ වගේ දේවල් එක්ක තමයි යන්න වෙන්නේ. ඒ නිසා මේක ඊටාම සරල ඔබතුමාගේ කාලේ තව විනාඩියයි තියෙන්නේ. බොහොම ස්තුතියි. සරල කාරණයක් නෙමෙයි. අපිට අමාත්‍යාංශයේ විදියට රැස් වෙලා තීරණයක් අරගෙන ස්ථිර කරලා ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් එකක් නෙමෙයි. මේක තාක්ෂණික කාරණයක්. ඒ නිසා අපි සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ විදියට දැනටමත් ඒ සඳහා සාකච්ඡා ආරම්භ කරලා තියෙනවා. ඒ තාක්ෂණික කටයුතු ටික அப்போ அவர் சொல்வார், இது சற்று சிக்கலான என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த சிறப்பு வைத்தியர்களுடைய அந்த கொலிஜ் என்று சொல்வார்கள், அந்த அவர்களுடைய சில நேரம் பிரச்சனை வரலாம், நீதி பிரச்சனை வரலாம். ஆகவே இது சம்பந்தமாக இது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய ஒரு திட்டம், பெரிய ஒரு நல்ல ஒரு திட்டம். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து விவாதிப்போம், இதை நாங்கள் கன்சிடர் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார்.
කරන්න නිසා බොහොම ස්තුතිවන්ත වෙනවා එතුමාට ඒ යෝජනාව ඉදිරිපත් කිරීම සම්බන්ධව. ඒ වගේම අර පෝස්ට් ග්‍රැජුවේට් ට්‍රේනිස්ලා සම්බන්ධවත් අපි දන්නවා ඊටාත්ම දුෂ්කර ආර්ථික වශයෙන් ඊටාත්ම දුෂ්කරතාවයන්ට පත් වෙනවා පෝස්ට් ග්‍රැජුවේට් ට්‍රේනිස්ලා. මොකද ඒගොල්ලන්ට මාස 3න් 3ට 6න් 6ට එක එක තැන් වලට හොස්පිටල් වලට මාරු වෙනවා. සමහරවිට දිස්ත්‍රික්ක වලින් මාරු වෙනවා. ඒතකොට නවාතැන් හොයා ගන්න වෙනවා. එතකොට විශාල කරදර වලට ආර්ථික වශයෙන් අපහසුතාවයන්ට මුහුණ දෙනවා. ඒ නිසා මේ පෝස්ට් ග්‍රැජුවේට් ට්‍රේනිස්ලාට යම්කිසි සහනයක් ලබා අපි சலகா பலமின் இன்னமா அப்போது அவர் சொல்கிறார், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது தவிர மேலதிகமாக அந்த மேல்பட்ட படிப்பு படிக்கின்ற வைத்தியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் கூட எங்களுடைய நாங்கள் கவனம் எடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு இருக்க இடமில்லை, அவர்களுடைய சம்பளம் குறைவு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கும் நாங்கள் மேலதிகமான வேலைகளை செய்து அவர்களையும் நாங்கள் பாதுகாப்புக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். එතන ඒක අපිට සෞඛ්‍ය අමාත්‍යාංශය ඇතුලේ කතා කරලා ඉක්මනින්ම විසඳ ගන්න පුළුවන් කාරණාවක් විදිහට තියෙනවා. බොහොම ස්තුතියි. அப்போ அவர் சொல்கிறார், இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சிலே கதைத்து முடிவுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரியான ஒரு திட்டம் ஒன்றை முன்வந்த எங்களுடைய வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு நன்றி என்று சொல்லி உட்காருகிறார். වෛද්‍ය හංසක විජයමනි ගරුණීය ජයමතිතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. அப்போ தெரியும், வைத்தியர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி என்பது எங்களுடைய பிரதி அமைச்சர், ஒரு நல்ல மனிதர். அவர்களுக்கு 7 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் கதைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. මුලින්ම ස්තුතිය පළ කරනවා ගරු රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා වෙත. මේක ඇත්තටම වෛද්‍ය ශේෂ්ත්‍රය ගත්තාම වෛද්‍ය ශේෂ්ත්‍රය අපි වෛද්‍යවරයෙක් විදිහට මුලින්ම සේවයට බැඳුනට පස්සේ ඔහුට අවස්ථා තියෙනවා පෝස්ට් ග්‍රැජුවේට් එකක් කරන්න, එහෙම නැත්නම් පශ්චාත් උපාධියක් කරන්න. නමුත් ඒ සඳහා බොහෝ කැපකිරීම කළ යුතුයි. විශේෂයෙන්ම කොළඹින් පිට ඉන්න වෛද්‍යවරුන්ට ඒකේ ලොකු බාධක ගොඩක් තියෙනවා. එහෙම කරගෙන அப்போது எங்களுடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு வைத்தியராக இன்டர்ன் முடித்து எங்களுடைய பயிற்சியை முடித்து வெளியால் வந்த பிறகு அவர்களுக்கு 2 வழிவகைகள் இருக்கிறது. ஒன்று மேல்பட்ட படிப்பை படித்தல், அல்லது சாதாரணமான ஒரு வைத்தியராக தொடர்ந்து இருப்பது. முக்கியமாக கொழும்பிலிருந்து வெளியே இருக்கின்ற கொழும்பை அண்டிய தூரங்கள், முக்கியமாக மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், அம்பாந்தோட்டை போன்ற இடங்களில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறார். යන්න මොකද ඔහු එන්න ඕන නගරයට එන්න ඕන කොළඹට එන්න ඕන ඊට පස්සේ ඒ කඩයින් පැන්නට පස්සේ කඩයින් ගොඩාක් තියෙනවා පැනගෙන යන්න. එතකොට එහෙම ගිහිල්ලා ආවත් ලංකාවේ හුඟක් වෙලාවට එනකොට මේ සිස්ටම් එකෙන් ඒගොල්ලෝ පිළිගන්න ක්‍රමවේදයක් හදලා නැහැ. හුඟක් විශේෂඥ වෛද්‍යවරු ඇවිල්ලා තනියම තමයි කරන්නේ. එයාලම තනියම බෝඩ් එකක් හදාගෙන එහෙම වැඩ කරන එකක් තමයි යන්නේ විශේෂඥ වෛද්‍යවරු. அப்போது அவர் சொல்கிறார், சாதாரணமாக கஷ்டப்பட்டு போஸ்ட் கிராஜுவேட்டை முடித்த ஒரு கன்சல்ட் நான் வந்த பிறகு அப்படி வருவது என்பது கூட ஒரு பெரிய தடை தாண்டல். முக்கியமாக தூரதேசங்களுக்கு கொழும்புக்கு வாரது பெரிய தடை தாண்டல். அதன் பிறகு அவருடைய படிப்பு என்பது ஒரு பெரிய தடை. அதை தாண்டி இவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வந்து திருப்பி இலங்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இங்கே இல்லை. அவர்களுடைய படிப்புக்கேற்ற வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்போது அவர்கள் சில நேரம் தாங்களாகவே ஒரு போர்டு ஒன்றை கிரியேட் பண்ணி அதிலே வேலை செய்து கொண்டு அதிலே தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது. අනිත් වගේ හොඳ ප්‍රාගුණ්‍යයක් එනවා. නමුත් හිටපු ගමන් වෙනත් තැනක වැඩ කරන්න වෙනවා. සමහරට OPD එකේ වැඩ කරනවා, ඊළඟට I ward එකේ වැඩ කරනවා, ඊළඟ එපොයින්ට්මන්ට් එකේදී ENT එකේ වැඩ කරනවා, ඊළඟට අයිත් මාතෘ වාට්ටුවක වැඩ කරනවා. ඒත් එහෙම වැඩ කළත් ලොකු ධාරිතාවයක් ඇතුව ලොකු දක්ෂතාවයක් ඇතුව ඒගොල්ලෝ ඒක කරගෙන යනවා. அப்போ அவர் சொல்கிறார், மற்ற வைத்தியர்களை எடுத்து பார்த்தா கூட சாதாரணமாக 4 வருடம் ஓபிடியில் வேலை செய்வார்கள். அது பிறகு ஓதோபிடிக்கு வேலை செய்வார்கள், எறும்பு முறிவு. அதற்கு பிறகு குழந்தை வருடங்களுக்கு வேலை செய்வார்கள். அப்போது அவர்களுக்கு அது ஒரு பிரயோசனமும் இல்லை. எல்லா துறைகளிலுமே தொட்டு வேலை செய்வதால் எந்த பிரயோசனமும் இல்லை. මෙහෙම ක්‍රමයක් ලෝකේ බොහොම කලාතුරකින් තියෙන්නේ. සාමාන්‍යයෙන් ලෝකේ තියෙන ක්‍රමේ තමයි ඔවුන් කැමති ශ්‍රේෂ්ඨයක දිගට වැඩ කරන්න දෙන එක. එහෙම වැඩ
அப்போ அவர் சொல்கிறார் இந்த இப்படியான நிலைமை எல்லா நாடுகளிலும் இல்லை. அதாவது வைத்தியர்கள் 2 வருடம் ஒவ்வொரு வருடங்களுக்கு மாறுகின்ற நிலைமை எல்லா நாடுகளிலும் இல்லை. வெளிநாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் ஒரு வைத்தியர்கள் தனது துறையை தெரிந்தெடுத்து அதிலே தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய கட்டாயம் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வேண்டும் இல்லை, அந்த தொடர்ந்து அந்த துறையிலே வேலை செய்யக்கூடிய நிலைமை வெளிநாடுகளில் இருக்கிறது, முக்கியமாக UK போன்ற இடங்களில். කරන්න දීමට අවශ්‍ය අධ්‍යාපනික පසුබිම අපි හදන්න ඕන. ඒකට අපිට ඇත්තටම ලංකාවේ තියෙන විශ්වවිද්‍යාල ටික පාවිච්චි කරන්න පුළුවන්. PGIM එක හැර PGIM එකත් පාවිච්චි කරලා අනිකුත් විශ්වවිද්‍යාල පද්ධතියක් පාවිච්චි කරන්න පුළුවන්. මොකද PGIM කොළඹ එක හැර දැනට ගාල්ලේ තියෙනවා, පේරාදෙණියේ තියෙනවා, අපිට ජැප්න පටන් ගන්න පුළුවන්. හුඟක් තැන්වල ඒ පහසුකම් තියෙන නිසා ඒව අපිට පාවිච්චි කරන්න පුළුවන්. அப்போ அவர் சொல்கிறார்கள் இப்படியான நேரங்களிலே அவர்களுக்கு சில ட்ரைனிங்குகளை அவருடைய படிப்புகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பட்ட மேற்படிப்பு என்பது கொழும்பு மட்டுமல்ல, பேராதனை, காலி, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் கூட ஏற்படுத்தப்பட இருக்கின்றது. ஸோ அப்படியான இடங்களிலே PGIM தான் கட்டாயம் தேவை என்றில்லை, சாதாரணமான மருத்துவ பீடங்களை கூட நாங்கள் இதுக்குள் பாவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். අපි ආණ්ඩුවක් විදිහට අපි හිතන එක තමයි යම් කිසි කෙනෙක් රෝහලක වැඩ කරන්න ආවට පස්සේ ඔහු උපයාගත් උත්තේ මුදල පමණක් නෙවෙයි. ඔහු ඒ වැඩ කරන වෙලාව තුල යම් කිසි ලකුණු ප්‍රමාණයක් උපයාගත යුතුයි කියලා හිතනවා. එතකොට අපි වැඩ ඇල්ල அப்போ சொல்கிற சாதாரண ஒரு வைத்தியர் வேலைக்கு வந்த பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்டுகின்ற லாபம் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்ற சம்பளமோ வேலை செய்வதோ அல்ல. தாங்கள் வேலை செய்து கொள்வதால் தங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியர் டெவலப்மெண்ட், தங்களுடைய தொழில்நிலை வளர்ச்சி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்றை அவர்களுக்கு இருக்கிறது. அதை வழிவகை செய்ய வேண்டிய தேவைகளும் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவார். යනකොට මුදලක් උපයගෙන තියෙනවා වගේම යම්කිසි වෘත්තිමය ලකුණු ප්‍රමාණයකුත් උපයගෙන තියෙනවා. එතකොට අපිට අන්න ඒ වගේ ක්‍රමවේදයකින් අපිට මෙන්න මේ මිඩල් ග්‍රේඩ් කාඩ් එක එහෙම නැත්නම් ඉන්ටර්මීඩියට් කාඩ් කියන එක එස්ටැබ්ලිෂ් කරන්න පුළුවන්. මම அப்போ சொல்கிறார், அதனால் இப்போ சாதாரணமாக ஒரு வைத்தியர் வந்து வேலை செய்துவிட்டு போவதால் காசை மட்டும் உழைத்துக் கொள்ளப் போவதில்லை, அவர்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை நாங்கள் இன்டர்மீடியட் காடர் அல்லது இடைப்பட்ட ஒரு கன்சல்டனுக்கும் சாதாரண வைத்தியருக்கும் இடைப்பட்ட நிலைமை ஒன்றுக்கு மாற்றும் போது அவர்களுக்கு அதன் மூலம் லாபம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். අපි ගොඩාක් ඩිස්කෂන් යනවා අපි වෛද්‍යවරු අතර. මේකට මම මිනිස්ත්‍රියත් එක්ක කතා කරනකොට මිනිස්ත්‍රියනොත් මීට කලින් මේ වගේ ඩිස්කෂන් ගිහිල්ලා තිබුණා මිනිස්ත්‍රිය එක ඇතුලේ. ඒගොල්ලෝ හඳුනගෙන තිනවා ශේෂ්ත්‍ර 4ක්: ඇනස්තීසියා, ICU, නියුරෝසර්ජිකල් and කාඩිயோතොරසික් කියන එක. அப்போ சொல்கிறேன், இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சிலும் ஏற்கனவே விவாதங்கள் மற்றும் எங்களுடைய செயற்குழு திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் 4 சிறப்பான பிரிவுகள், முக்கியமாக இதய பிரிவு, மயக்க மருந்தல் பிரிவு, மற்றது அவசர சிகிச்சை பிரிவு, அது தவிர இந்த 3 இன்னொரு 4வது பிரிவையும் சொல்லி இவர்கள் இப்போது இந்த 4 பகுதிகளையும் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இப்படியான வைத்தியர்களை உருவாக்குவார்கள். මම හිතන්නේ කොලෙජස් එක කතා කරලා එකඟතාවයකට ඇවිල්ලා තිනවා. ඒ තැන්වල එහෙම කාඩර්ස් හදන්න ඒගොල්ලෝ කැමති වෙලා තිනවා. ඒ වගේම PGIM එකත් එක්ක සාකච්ඡා කරලා තිනවා. නමුත් ඒකේ ලොකු කන්ක්ලූෂන් එකක් ඇවිල්ලා නැහැ. ඒ වගේම කාඩ් එක සම්බන්ධයෙන්ොත් ලොකුවට තත්ත්වයක් ඇවිල්ලා නැහැ. අපි அப்போது நாங்கள் அவர் சொல்கிறார், இதே நேரம் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசின் PGM பட்டமேற்படிப்பு நிறுவனங்கள் கூட நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதிலே பெருசாக முன்னேற்றம் இல்லை. அதே நேரம் இந்த இப்படியான காடர்களை கிரியேட் பண்ணுவதற்கான கதையையும் கதைத்திருக்கிறோம், அதிலேயும் இன்னும் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லுகிறார். රජය පත් වුණාට පස්සේ අපි පොඩි කමිටුවක් ගහලා මේ පිළිබඳ සාකච්ඡා කරමින් ගියා. දැන්ටත් අපි ඒ සාකච්ඡාවේ ඉන්නවා. අපිත් රජයක් විදිහට විශ්වාස කරනවා අනිවාර්යයෙන්ම මේ තත්ත්වය ඇති කරන්න ඕන කියලා. ඇත්තටම මේකෙන් කාටවත් ත්‍රෙට් එකක් නැහැ. මේකෙන් එන්නේ බෙනිෆිට් එකක්. ලංකාවේ මිනිස්සුන්ට තමන් සේවය ගන්න වෛද්‍යවරයාගේ සුදුසුකම් ප්‍රමාණය තව තවත් වැඩි වෙන එක තමයි වෙන්නේ. அப்போ சொல்கிறேன், இதால் யாருக்குமே பிரச்சனை இல்லை, இது சம்பந்தமான மீட்டிங்கள் நாங்கள் கதைத்து கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையாக இது யாரையும் பாதிப்பு ஏற்படுத்தப்படவில்லை, யாருக்குமே த்ரெட் இல்லை. இதன் மூலம் நாட்டின் மக்களுடைய சேவை அதிகரிக்கப்படுகின்றது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ඒ වගේම හොස්පිටල් සිස්ටම් එකටත් ගොඩක් ලේසි, අපේ මිනිස්ත්‍රියටත් මේක ගොඩක් ලේසි වැඩක්. ඒ වගේම වෛද්‍යවරු බොහෝ දෙනෙක් ලොකු තෘප්තිම භාවයකින් නෙවෙයි මේ සම්බන්ධව, ඒ කියන්නේ තමන්ගේ වෘත්තියේ දියුණුව සම්බන්ධ තෘප්තිමත් භාවයක නැහැ මේ ප්‍රශ්න නිසා. ඒක නිසා ඔවුන්ගේ සේවා තෘප්තියටත් මේක හොඳ දෙයක්. මේක අනිවාර්යයෙන්ම කළ
அப்போது அவர் சொல்கிறார், சாதாரணமாக வைத்தியர் எடுத்துக்கொண்டு வந்தால் தாங்கள் வேலை செய்கிறோம் என்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லை. ஆனால் இப்படியான விடயங்களை நாங்கள் முன்கொள்ளும் போது அவர்கள் தாங்கள் வேலை செய்த அந்த 10 வருடமோ 5 வருடங்களுக்குரிய சிறப்பான திருப்தி ஒன்றை பெற்றுக்கொண்டு மேலதிகமான சேவையை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு என்று சொல்லுகிறார். ඒක නිසා අපි අනිවාර්යෙන් මේක රජයක් විදිහට මේ වැඩේ ඉදිරියට අරගෙන යනවා. බොහොම ස්තුතියි. அப்போது அவர் சொல்கிறார், நாங்கள் அரசாங்கம் என்ற விடயத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் மேலதிகமான வேலைகளை கட்டாயம் செய்வோம் என்று சுகாதார டிப்யூட்டி அமைச்சர். ஒரு பெரிய வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட பிரேரணையை முதலில் பாராளுமன்றம் சுயேட்சை குழுவாக வந்து அதை நான் முன்வைத்திருக்கிறேன். அது ஒரு பெருவெற்றியாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே என்னை பாராட்டி அவர்கள் தங்களுடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார், அது சம்பந்தமாக கொமிட்டி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வெற்றி. மிகவும் நன்றி, அது நான் சொல்லுகிறேன் வெற்றி என்று, மிகவும் நன்றி என்று சொல்லுகிறார். இப்படியான ஒரு யோஜனையை ඊට පස්සේ PGIM ට්‍රේනිස්ලා ගැන ඇත්තටම ඒගොල්ලෝ මාර දුෂ්කරතාවයකට පත්වෙච්ච කට්ටියක්. එක පැත්තකින් ගත්තාම ඔවුන් පැය 24ම වැඩ කරනවා. ඇත්තටම පැය 24ම වැඩ කරනවා. අර හවුස් ඔෆිසර්ස්ලා කාලේ වගේ තමයි ඒගොල්ලෝ පැය 24ම වැඩ කරනවා. ඒ වගේම එක තැනක වැඩ කරලා ඊළඟ එපියුමන්ට් එකට ගොඩාක් ඈත යන්න සිද්ධ වෙනවා. ඔවුන් ගෙවල් දොරවල් කොහෙද කියන එක ඇත්තටම අපිට PGIM එකෙන් එහෙම සලකා බලන්නේ නැහැ. ඔවුන්ටම සුවිශේෂ වූ ප්‍රශ්න තියෙනවා. මේකෙදි මට පේනවා. அப்போது அவர் சொல்லுகிறார், பட்டமேல் படிப்பு படிக்கின்ற வைத்தியர்களை எடுப்போம். அடுத்ததாக அவர்கள் உண்மையாகவே ஒரு 2 மணித்தியாலம் வேலை செய்யவில்லை, 24 மணித்தியாலமும் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள். நான் சொன்ன அதே கருத்தை அவர்கள் ஆமோதிக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒவ்வொரு 3 மாதமும் ஒரு வைத்தியசாலையிலிருந்து இன்னொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வீடு எங்கே இருக்கிறது, அவர்கள் வீட்டிலிருந்து தூரமாக கிட்டமா என்பதையெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசின் அல்லது பிஜியையும் பார்க்காது, அவர்களை அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போது அவர்கள் மிகவும் ஒரு துஷ்கர நிலைமை, அதாவது கஷ்டப்பட்ட நிலைமைக்கு உள்ளாகிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுவேன். අපි මුදල් වෙන් කරලා කරන්න පුළුවන් ප්‍රමාණයක් තියෙනවා. මුදල් වෙන් නොකර කරන්න පුළුවන් ප්‍රමාණයකුත් තියෙනවා. විශේෂයෙන්ම ගත්තාම මිනිස්ට්‍රියට එන්න ඕන හැම මාසෙම අත්සන් කරන්න, ජැප්නවල ඉඳන් එන්න ඕන, ට්‍රින්කෝල ඉඳන් එන්න ඕන, බැටික්ලෝ කැන්ඩි. මං හිතන්නේ අපිට ඊට වඩා පහසු ක්‍රමයක් හදා ගන්න පුළුවන්. ඒකට සල්ලි ඕනේ නැහැ. ඒ අදාළ හොස්පිටල් එකේ ඩිරෙක්ටර් දන්නවා මෙයා කවුද කියලා. ඇත්තටම ඔහු ජීවතුන් අතර ඉන්නවද කියලා බලා ගන්න තමයි ඒක කරන්නේ. ඒක නිසා ඒ හොස්පිටල් වල ගිහිල්ලා අස්සන් කරලා ආවහම ඇති ඒක. ඇත්තටම ඔවුන් ඒ அப்போ சொல்கிறார், இந்த போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினிஸ் தொடர்பாக 2 விடயங்கள் எங்களால் செய்ய முடியும். ஒன்று பணம் செலவழித்து செய்வது, இன்னொன்று பணம் செலவழிக்காமல் செய்வது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 3 மாதமுமே எந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினியும் வந்து எங்களுடைய மினிஸ்ட்ரியில் சைன் வைக்காவிட்டால் அவர்களுடைய சம்பளம் நிறுத்தப்பட்டு அவர்கள் பிஓபி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அது என்ன காரணம் என்றால், இவர் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்க்கறதுக்காக தான் அந்த சைனை எதிர்பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலோ மட்டக்களயிலோ ட்ரிங்கோவிலோ வேலை செய்கின்ற வைத்தியர் ஒருவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மினிஸ்ட்ரிக்கு வந்து சைன் வைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த சிஸ்டத்தை மாற்றியிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய இடங்களிலே வேலை செய்கின்ற வைத்தியசாலைகளிலே அவர்கள் சைன் வைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறோம் என்று ஒரு நல்ல விடயம் செய்திருக்கிறார்கள். රස්තිය අඩු කරන්නේ පුළුවන් තරම් අපි අඩු කරන්න ඕන. මිනිස්ට්‍රි ඇවිල්ලා ඉන්නෝ පේනවා PG ට්‍රේනිස්ලා ගොඩාක් දුකයි. අපිට ඒවා මුදල් නැතුව කරන්න පුළුවන් ඒවා. ඒ වගේම අනිවාර්යයෙන්ම PG ට්‍රේනිස්ලාට අපි ඔවුන්ට නවාතැන් පහසුකම් දිය යුතුමයි. ක්වාටර්ස් දිය යුතුයි. එහෙම දෙන්න බැරි නම් මං හිතන්නේ රජයක් විදියට අපි පිටින් හරි හය කළා දිය යුතුයි කියන තැන තමයි ඉන්නේ. ඒක නිසා ඒකට අවශ්‍ය පහසුකම් ඇත්තටම අපිට මිනිස්ට්‍රියෙන් සපයන්න පුළුවන්. අපි ඒකට අවශ්‍ය වැඩ කටයුතු කරනවා. அதே நேரம் அவர் சொல்கிறார்கள், இவர் 24 மணித்தியாலம் வேலை செய்கின்ற காரணத்தினாலே காசு செலவழித்து செய்யக்கூடிய வேலை என்னென்றால் அவர்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி இல்லாத வைத்தியசாலைகளிலே இப்படி எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய சுகாதார அமைச்சர் என்ன நினைத்திருக்கிறது என்றால், வெளியிடங்களில் ஆவது அவர்களுக்குரிய இருப்பிடங்களை நாங்கள் எடுத்து வாடகைக்கு எடுத்து கொடுக்குற நிலைமைக்கு நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை செயலாற்றுவோம் என்று சொல்லுகிறார். எனக்கு மிகவும் சந்தோஷமான விடயம். இவ்வாறான வெற்றி எல்லாத்தையுமே கன்சார்ட்டிலே பதிந்து வைத்தியர்களுக்கு தேவையான என்னுடைய சகோதரர்களுக்கு தேவையான வேலையை நான் செய்திருக்கிறேன் என்பதிலே சந்தோஷப்படுகிறேன். ඒ වගේම ඔවුන්ගේ අතිකාල දීමනා සම්බන්ධ ප්‍රශ්න ගත්තාම මම හිතන්නේ ඒ වගේ එකක් ගන්න අපිට මිනිස්ත්‍රි මට්ටමින් බෑ. ඒක කැබිනට් ඇප්‍රූවල් එකක් වගේ ගන්න ඕන. අපි මේ පිළිබඳව සාකච්ඡා කරලා බලමු. அப்போ அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா டியூட்டி டைம் சம்பந்தமாக நான் கேட்டிருந்தேன். சற்று மேலதிகமாக வழங்குங்கள், அதனால் அவர்களுக்கு சற்று பணம் கிடைக்கும், அவர்கள் நிம்மதியாக வேலை செய்வார்கள் என்று. அது சம்பந்தமாக அமைச்சரால் தீர்மானிக்க முடியாது. ஆகவே கேபினட் அப்ரூவல் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் அது சம்பந்தமாக கதைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.
තුමා තව විනාඩියක කාලයක් තියෙනවා ඔබතුමාට. ඊට පස්සේ අපි ඇත්තනම අර මුල් කාරණේ ගත්තොත් අපි අර මිඩල් ග්‍රේඩ් කාඩ් එක සම්බන්ධ ප්‍රශ්නේ අපි ඒ පිළිබඳ කොලේජස් එක්ක කතා කරන්න ඕනේ. ඒ වගේම විශ්වවිද්‍යාල සහ අපේ මිනිස්ත්‍රියත් එක්ක කතා කරලා අපි දැනට අපි පොඩි කමිටුවක් ගහලා දින්නේ මීට වඩා බ්‍රෝඩ් ඇමෙන්ඩ් කරලා ඉවරලා අපි කොහොම හරි ඉක්මනට අපි මේ සඳහා විසඳුමක් ලබා දෙමු කියලා මං අමාත්‍යාංශය පැත්තෙන් කියනවා. ඒ වගේම මේ සඳහා දායකත්ව දැක්වූ ඔබ සැමට ඒ වගේම අදහස් දැක්වූ සැමට ඒ වගේම විශේෂයෙන්ම මෙම යෝජනා ඉදිරිපත් කර ගරු ராமநாதன் அர்ஜுனா மந்திரிතුමාට ස්තුති බලනවා. මිස්ටර් அப்போது சொல்ல இது சம்பந்தமாக நாங்கள் சுகாதார அமைச்சிலே கதைச்சு முடிவுகளை எடுப்போம். அது தவிர இப்படி ஒரு நல்ல ஒரு முன்மொழிவை கொண்டு வந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு மட்டுமல்ல, இது சம்பந்தமாக கதைத்திருந்த மற்ற வைத்தியர்களுக்கும் மற்றும் இது சம்பந்தமாக இந்த பிரேரணையை கொண்டு வந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கும் நன்றி என்று சொல்லி உட்காருகிறார். මම ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා ડોક્ટર හංසකටයි අපේ ડોક્ટર මගේ සර් මේ භාවනදරසටයි තව ડોક્ટર කෙනෙකුටයි. ඇත්තටම මම බලාපොරොත්තු වෙලා නැහැ ඔච්චරම ඔයගොල්ලෝ සපෝට් එකක් දෙනවා කියලා. මම අපි කියන්නේ ඔයගොල්ලෝගේ ආණ්ඩුව දැන් අවුරුදු 5ක් නැමේ අවුරුදු 20ක් යන්න ඕනේ කියලා. ඒක ඔයගොල්ලෝට හොඳ දෙයක් තමයි කියන්නේ. ගොඩක් බොහොම ස්තුතියි. ඔබතුමාගේ උත්තර මම ඇත්තටම ස්තුතිවන්ත වෙනවා. Thank you. இப்போ நான் சொல்கிறேன், இப்படியான நல்ல விடயங்களை செய்ததற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் உண்மையாகவே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு என்னுடைய முதலாவது பிரேரணை ஒன்றுக்கு இவ்வளவு சார்பாக எனக்கு அதாவது வெற்றி கிடைக்கும் என்று. அது சம்பந்தமாக டாக்டர் ஹன்சகா அவர்கள் மட்டுமல்ல, கதைத்த எதிர்த்தரப்பு எங்களுடைய தரப்பு வைத்தியர்கள் அனைவருக்குமே நன்றி என்று சொல்லுகிறேன். පාර්ලිමේන්තුව හෙට දින එනම් 2025 මාර්තු 7 වෙනි සිකුරාදා පූර්ව භාග 9:30 දක්වා කල් තබනු ලැබේ.